வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்றைய சிந்தனை சமுதாய தொண்டு என்ற சிந்தனையில் சிந்தனையுள்ளோம். இளமை, நோன்பு, இல்லறம் இவற்றை நாம் முழுமையாக உணர்ந்து அதில் முழுமை பெற வேண்டும். அப்பொழுதுதான் பொருள், இன்பம் இவற்றிலிருந்து பற்று நீங்கிவிட்டு நாம் முழுமை பெற முடியும். இன்னும் உடலையும் அலைந்து திரியும் மனதை பற்றியும் ஒரு அனுபவ அறிவு ஆகும். மேலும் உயிர், மெய்ப்பொருள் இந்த இரண்டும் மனிதன் இடத்தில்தான் அடங்கி உள்ளது. மனிதன் இடத்தில்தான் இவை உள்ளது என்று மனிதன் உணர்ந்தால்தான் வாழ்வில் முழுமை பெற முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆசான் மூலம் உயிர் கலப்பு செய்து உயிர் நிலையை உணர்ந்து நம் அகத்தவம் செய்து நம் உள்ளத்தின் மீது மனதை செலுத்தி அகத்தவம் செய்ய வேண்டும். இந்த அகத்தவம் செய்யக்கூடிய பயிற்சியை தான் வானப்பிரசாத காலம் அல்லது அகத்தாவு பயிற்சி காலம் என்று சொல்வார்கள். அகத்தவத்தால் அறிவு முழுமை பெற்றுவிட்டது. இதன் மூலமாக இயற்கையை பற்றி விளக்கமாக தெளிவாக நெறிகளையும் பற்றி அனுபவங்கள் விளக்கமாக நன்று கிடைத்துவிடும். மேலும் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆற்ற வேண்டிய கடமைகள் தான் என்ன? தன்னை உருவாக்கிய வாழ வைத்த சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலையும் அறிவின் முழுமை விளக்கத்தையும் நாம் சமுதாய தொண்டு செய்துதான் ஆற்ற வேண்டும். ஒரு பழம் பழுத்து விட்ட பின் மரத்திலிருந்து விடுபடுவது போலவே குடும்பம், பொருளுடைமை என்ற சிற்று எல்லைகளை கட்டியிருக்கக்கூடிய மனிதன் இயற்கை என்னும் பறந்து விரிந்துலகத்தோடு தொண்டாற்ற வேண்டும். இந்த பொருள் மக்கள் என்று உரிமை காட்டும் செயலாக இல்லாமல் அதற்கு பதிலாக விரிந்த மனதோடு உலக மக்கள் அனைவரையும் தன்னை உரிமையாக்கி அறிவின் முழுமை பெற்ற விளக்கத்தோடு தன்னால் முயன்றவரை சமுதாய தொண்டை ஆற்ற வேண்டும் என்று அருள் தந்தை சொல்கின்றார். ஒரு புடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு என்று சொல்வார். அதுபோல தன்னால் முடிந்த அளவுக்கு உடல் ஆற்றலோ மன ஆற்றலோ பொருள் ஆற்றலோ செய்து தன்னை ஈண்டெடுத்த இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு தொண்டு நாம் செய்தாக வேண்டும் என்பதே மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஒரு தலையாய கடமையாக விளைகின்றது. இதை புரிந்து கொண்டு நாம் வாழ்வில் இன்பமாக வாழ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்வார்கள். அதுபோல நாம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.